இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குட்டி குட்டி கலாட்டாக்களுக்கெல்லாம் பிறகு இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ பெரிய பிரச்சனையாக ராதிகா தலையில் இந்த ஈஸ்வரி இருக்கிறது தான் விடியுது. ஸோ அவங்க அப்படியே கடுப்போடையும் ஆத்திரத்தோடையும் இருக்கிற அந்த சமயத்தில் நமக்கே ஒரு குட்டி ஷாக் ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாகியலட்சுமியோட வீட்டில் எழில் கிளம்பிட்டு இருக்காரு. என்னடா அது இவரை பார்த்தா எழில் மாதிரி இல்லையே அப்படின்னு பார்த்தா எழில மாற்றிட்டாங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1110 எபிசோடாக விஜய் விஷால் தான் எழில் ரோல் ப்ளே பண்ணார். நிஜமாவே அந்த கேரக்டர் அவர் எழில் அப்படின்னாலே அவர் தான் டக்குனு நமக்கு அந்த முன்னாடி வருவார். ரொம்ப நல்லாவும் நடிச்சிருப்பாரு, ரொம்ப இயல்பாக இருப்பார். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சிரிப்பிலே ஒரு மாதிரி இன்னசென்ட்டான சிரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவரை மாற்றியாச்சு. இப்போ புதுசாக நவீன் அப்படின்னு ஒருத்தர் தான் இப்போ எழில் ரோல் ப்ளே பண்ண போறாரு. அது அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்ச நாள் நமக்கு ஆகும். ஆனால் அவருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்கிரிப்டை எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசரை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. செடியனுடைய கார்ல வேணா போங்க அப்படின்னு ஜெனி சொல்லும் போது, அதெல்லாம் வேணாம் ஜெனி, நான் பைக்லேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்ன ட்விஸ்ட் எல்லாம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன், படத்தை பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ கிளம்புனதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சு இவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. மயு, ராதிகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலா, 3 பேரும். அப்போ ஈஸ்வரி எந்திரிச்சு அவளுக்கு மாலவே கலந்து கொடுத்தா போல, இவ்வளோ லேட்டாக இருந்துச்சுக்கோமே, எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்லாம் யோசிச்சுட்டு கிளம்பி ஹாலில் உட்காந்துட்டு காஃபி 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 காஃபின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. காஃபி காஃபி காஃபின்னு கத்துனா உடனே போகணுமா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலா ராதிகாவை பிடிக்க, ராதிகா போறேனே, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணால் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. கோபிகிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பாரு ஏற்கனவே நாங்கள் பாயில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், முதல்ல அவங்களை கிளம்புற வழியை பார்க்க சொல்லு அப்படின்றதுக்கப்புறம் இன்னும் 2 நாளுக்குள்ள எப்படியா கிளம்பிடுவாங்க, கோபி பார்த்து பாருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோபி என்னைக்கு எதை பார்த்துருக்காரு, எல்லாம் நம்மளே பார்த்துட்டா தான் அவர்கிட்ட சொல்றதும் ஒன்று, தண்ணியில் எழுதி வைக்கிறதும் ஒன்று. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை, குட்டி பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை அப்படின்ட்டு மற்ற சைடில் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளார இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அவங்களுக்கு காஃபி கிடைக்கலங்கிற கடுப்புல காஃபி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே கமலா வெளில வராங்க. வெளில வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று என்ன கூப்பிடணும்னா கமலான்னு கூப்பிடுங்க, என் மகளை கூப்பிடணும்னா ராதிகான்னு கூப்பிடுங்க, காஃபின்னு கூப்பிட்டா காஃபி எப்படி அதுவா வந்துருமா அப்படின்னு நக்கலா கேட்டு கிளம்பி போறாங்க. அதுவே உங்களுக்கு கடுப்பா இருக்கு, என்ன பேசுறதுனே தெரியல ஈஸ்வரிக்கு, எப்போ பார்த்தாலும் நம்மள இன்னும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜெனிக்கு ஒரு புது பிரச்சனை வந்துச்சு. ஜெனி இந்த வீட்டில் நம்ம என்ன வேலை தான் செய்கிறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அமிர்தா கூட வேற கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேரக்டர்லாம் அவங்களுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டரை கொஞ்சம் மாற்றி இந்த கேரக்டருக்கு ஒரு வில்லத்தனத்தை கொண்டு வராங்க. இப்போ பாக்கியா கிளம்பி போகும்பொழுது லைட்டாக ராமமூர்த்திக்கு பிபி கம்மியாக இருக்குது, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே அவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்காரருக்கு காசு கொடுக்கணும், நியூஸ் பேப்பர்காரருக்கு காசு கொடுக்கணும், இபி பில் ரீடிங்க்கு கொடுக்கணும், இது எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிட்ட சொல்லிட்டு, நீ மறந்துடுவேன், நான் லிஸ்ட்டாக எழுதி கொடுக்குறேன், லிஸ்ட்டாக எழுதி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது அமிர்தா கோயிலுக்கு போயிருக்கால, அமிர்தா வந்தோன்னா அமிர்தாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்கணும், அப்பளம் பொரிக்கணும், எல்லாத்தையும் சொல்ல எப்படி எல்லா வேலையும் அவங்க செய்வாங்கன்னு கேட்டால் அவள் பழக்கப்பட்டவ செஞ்சிருவா, நீ மறந்துடுவா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகிறாங்க. அப்போ நமக்கு என்ன பொறுப்பு இல்லையா, ஏன் நம்மளை மறந்துடுவாங்கிறாங்க அப்படிங்கும் போதே பாக்கியாவே சொல்கிறாங்க என்னன்னா இந்த பர்மா, உனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, இப்போ நீ குழந்தைய பார்த்துக்கணும், நீ ரெஸ்ட் எடுக்கணும், உனக்கு டயர்டாக இருக்கும், இப்போ தான் குழந்தை பெற்றுருக்க, நீ இதில் தலையிட வேணாம் அப்படிங்கிறாங்க. நீ போய் ரெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு உடனே செடியன்ட்ட போய் இதே விஷயத்த கேட்குறாங்க அவங்க. இப்போ எனக்கு என்ன பொறுப்பு இல்லையா அப்படின்னா, ஹோம் ஒர்க் உனக்கு வராது, அது அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கு, அமிர்தாக்கு அவங்க பார்த்துப்பாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாமல் நீ எந்திரிச்சியா அழகாக ட்ரெஸ் போட்டு ஹாயாக உட்காந்து குழந்தைய மட்டும் பார்த்துக்கோ, ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு கிளம்புறாரு. இதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் பாக்கியாவுக்கு இன்னொரு பெரிய ஐடியா பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு பக்கத்தே யாரோ புதுசாக கடை திறக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசும்பொழுது தான் தெரியுது அவர் திறக்கிறது பார் அப்படின்ட்டு. அவர் குடிச்சு நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு இனிமேல் வியாபாரம் பிச்சுட்டு போகுதுலாம் சொல்ல, பாருக்கு பக்கத்தில் கடைனா பிரச்சனை வருமே அப்படின்னு பயப்படுறாங்க. இது எல்லாருக்கிட்டையும் சொன்னால் முதல்ல செல்வி நம்மளும் 2 பெக்க போட்டு கிளம்பி வீட்டுக்கு போனால் நல்லா அசதி போக தூங்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு, அப்புறம் ஆனால் அக்கா இதெல்லாம் பிரச்சனையாகும், அவர்கிட்ட போய் சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட போய் சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. முழிக்கிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றியும் புது பிரச்சனையை பற்றியும் புது எழிலை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.